இப்படி பண்ணும்போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா நாடி எல்லாம் சுத்தமாகி இப்ப நான் குழந்தை மாதிரி பேசணும். அப்ப உச்சிட்ட போய் நிற்பான். அந்த இது அவன் செத்த நேரம் நிற்கும். அது ரொம்ப நேரம்லாம் நிற்காது. அது திரும்பி அடக்கின மாதிரி இருக்கும். அது வந்து கரெக்டாக உங்களுக்கு சம்பந்தம் உண்டு. அது பார்த்தீங்களா? இப்ப பாயிண்ட் போடுவோம். அதே மாதிரி இந்த நாடி அட்டப்பம் தான் திட்டிட்டு வந்துடும். கீழே போடும் கால எல்லாம் பாரமும் கிளியர் ஆயிடும். இது மலம் ஜலம் போன பிறகு பண்ணா எல்லாமே நம்ம வயிறு சுத்தமா இருக்கும். அந்த காத்து நம்ம மெடிடேஷன் என்ன போகும் 5 நிமிஷம் பண்ணுங்க. இதெல்லாம் சரக்கலை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா பிரபஞ்சம் உங்க எனர்ஜி இதாக பாஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்லும் போது இந்த விஏ நீங்க பண்ண முடியும். ஒரு விஏ நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல இது மேலாம் போகும். அதெல்லாம் போட்டும் வரட்டும். நேரம் பண்ணாலும் சந்தோஷமா, 2 மணி நேரம் பண்ணாலும் சந்தோஷமா. எனக்கு ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்க. ஏன் ஆபீஸ் போறாங்க தான் அது. அப்ப போய் பாக்குறாரு அந்த அலங்காரம் பண்ணும் போது கொஞ்சம் கண் குளிர்ச்சி ஆயிடுது. அந்த காட்டு அங்க வரணும். அப்ப வந்து என்னன்னா கல்பனை ஏறி இருக்கும். அதே கோபுரம் இருக்கும். கோபுரம் என்றால் என்ன? நம்ம கோயில்ல வந்து கலசம். அவங்க கோயில்ல பாத்தீங்கன்னா அவங்க கோயிலையும் அதே மாதிரி அங்க ஏகப்பட்ட மூலிகை நம்ம அறிவார வச்சிருப்பான். வச்சிருப்பான் வந்து பாப்பாரு. அதை சொன்னது அலங்காரம் கும்பிடப்படா இருக்குது. பாட்டு பண்ணி வச்சிட்டாரு. இப்ப இப்படி போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் அந்த கல்புரத்துக்கு போயிடும். அங்க இருந்து அந்த கூறுமையில இருந்து பாத்தீங்கன்னா அந்த கல்புரத்துல இறங்கும். பண்ணலன்றா மூதல்லாம் சாமி எல்லாம் பூதல வேற விஷயம். எதுவுமே எல்லாம் சுத்திருக்கனால சில புரியுது உங்களுக்கு. அது என் கூட சந்தோஷமா இருந்தாராங்க. அதான் புரிஞ்சுங்களா இல்லையா? இதுதான் உண்மை. அதே மாதிரிதான் கோயில்.